தமிழ் உள்ளமே, கலைஞரை வாழ்த்துங்கள். உங்களோடு நானும் சேர்ந்து கொள்கிறேன். கலைஞர் அவர்களே, உங்களை பற்றி நான் எதை பேசுவது? நாம் இருவரும் சிறு பிள்ளையிலே தஞ்சை மாநகரத்திலே தெரு தெருவாக சந்தோஷமாக பொறுப்பே இல்லாமல் அழிந்தோமே, அதை பற்றி பேசுவதா? அல்லது அங்கிருந்து நாம் சென்னை வருவதற்கு பணமில்லாமல் தவித்த போது உங்கள் விரலிலே இருந்த மோதிரத்தை விட்டு நாம் வீடு வந்து சேர்ந்தோமே, அதை பற்றி பேசுவதா? எதை பற்றி ஐயா பேசுவது? நாம் சினிமாவுக்கு வந்த பிறகு பராசக்தி எழுதினீர்களே, அந்த வசனத்தை பேசி நடித்தேனே, அந்த படம் வெளிவந்த பிறகு ஒரே இரவிலே வானத்திலே சென்றேனே, அதை பற்றி பேசுவதா? ஒரு சமயம் எனக்கு நீங்கள் எழுதி கொடுத்த வசனத்தை என் அருமை சகோதரர் SSR அவர்களை பேச வைத்தீர்களே, அதை பற்றி பேசுவதா? அதற்காக நான் உங்கள் மீது கோபித்துக் கொண்டேனே, அதை பற்றி பேசுவதா? பிறகு அதற்காக நீங்கள் கோபித்துக் கொள்ளாதே கணேசா, இதோ நான் எழுதி கொடுக்கிறேன் என்று அரை மணி நேரத்திலே ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தீர்களே, அதை பற்றி பேசுவதா? காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொழிதான் பரப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது என்று எழுதினீர்களே. நீங்கள் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களை நம்பி 1000 பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த தமிழகத்திலே. உங்களை நம்பி ஒரு மாபெரும் இயக்கமே இருக்கிறது தமிழகத்திலே. அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? அதற்காக நீங்கள் வாழ வேண்டும். என் அருமை கண்மணி பாரதிராசா சொன்னானே, எங்கள் வயதை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று.